ஹலோ மக்களே, ஆரல் மாட்டு பண்ணைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்லா மோடமாக இருக்குது. இன்றைக்கி மதியத்துலேருந்து செம மோடம். கட்டுத்தறி இன்னைக்கு கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது. ஏன்னா எங்கள் அம்மா க்ளீன் பண்ணாங்க, அதனால க்ளீனாக இருக்குது. இந்த மாடு இப்போ வந்து என்னாச்சுன்னா, இந்த கயிறு வந்து அது பாட்டுக்கு வந்துடுச்சு. அங்கே கட்டியிருந்தது. வீட்டிலலாம் ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம தாலி காட்டலாம். டைம் ஆகிடுச்சு. நல்லா மோடமாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா என்னமோ தெரியல. பனியும் இருக்குது, மோடமாகவும் இருக்குது. மணி இப்போ 4:45 தான் ஆகுது, ஆனால் அப்படி தெரியவே இல்லை. ஓகே, எல்லா மாட்டையும் தண்ணி கட்டிடலாம். நாங்கள் ஒரு மாட்டை விற்றுட்டோம், மறுபடியும் ஒரு மாட்டை விற்றுட்டோம். எதனால் விற்றாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் விற்றுட்டோம். 2 மாட்டை விற்றாச்சு. நம்மளுக்கு என்ன ஏமாடு விற்கல, அவங்க வாங்கின மாட்டை தான் விற்றுட்டாங்க. சரி, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா, அப்படின்ட்டு விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி காட்டலாம் வாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து யாரோ கேட்டிருந்தீங்க, யூடியூப்பில் உங்களுக்கு பணம் வரதில்லை, கொட்டை போடலாமில்ல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்தளவுக்கெல்லாம் இன்னும் எதுவுமே இல்லை. இன்னும் எனக்கு அமௌண்ட்டு கைக்கு வரல. ஆனால் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, இன்னும் அமௌண்ட் மட்டும் கைக்கு வரல. இப்போ தான் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இனிமேல் அமௌண்ட் வந்து டெய்லி வீடியோ போட்டால் நீங்கள் பார்க்கணும், தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம். ஆனால் அந்தளவுக்கு மற்ற யூடியூபர்ஸ்க்கு வர மாதிரிலாம் நமக்கு வராதில்ல கிடையாது. ஏன்னா நம்ம வியூஸ் பார்க்குறதே வந்து கம்மியாக தான் பார்க்குறாங்க. ஒரு நாளைக்கு 300 400 அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. அவங்க வந்து 1000 வியூஸ்க்கு வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க யூடியூப்பில். 0.40 எனக்கு ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து 400 வியூஸ் தாண்டதே பெருசாக இருக்குது. அதனால் இன்னும் யூடியூப்லலாம் அமௌண்ட் வரல, கொட்டாயும் போகலை. அதை வச்சு நீங்கள் பண்ணலாம் இல்லைன்னு பால் காசு வருதில்ல, அதை வச்சு நீங்கள் பண்ணலான்னு சொல்லியிருக்கீங்க. பால் காசுக்கெல்லாம் கடன் இருக்குப்பா, அதெல்லாம் இப்போ பண்ண முடியாது. ஓகேங்களா, இப்போ வாங்க தண்ணி காட்டலாம். இந்த பக்கம் ஃபுல்லாக சாணி எடுத்துட்டோம். அப்போயே 4 மணிக்கே எடுத்துட்டாங்க. இப்போ புதுசாக ஒரு மாடு வாங்கியிருக்கோம். நாங்கள் வாங்கலை, எங்கள் அத்தை அவங்களது. அவங்க வாங்கியிருக்காங்க. இந்த மாடு வந்து எவ்வளோ ரேட் வரும்னு நீங்களே சொல்லுங்கள். கண்ணுக்குட்டி போட ஒரு 10 நாள் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, மாடு 2 மாடு போயிடுச்சு. 2 மாடு விற்றதுக்கப்புறம் ஏதோ கட்டுத்தறியே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னோடய மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது. என்னவோ ரொம்ப நாள் எல்லா மாட்டையும் பார்த்துட்டு திடீர்னு 2 மாடு விற்றதுக்கப்புறம் ஒரு மாதிரியாக கட்டுத்தறி வந்து இதாக ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தெரியுது. எங்கள் வீடே க்ளீனாக இருக்குது. எங்கள் அம்மா வந்தால் மட்டும்தான் எங்கள் வீடு க்ளீனாக இருக்கும். ஏன்னா பொழுதுலேருந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் மெயின்டைன் பண்ண டைம் கிடைக்காது. எனக்கு இந்த மாடு வந்ததுக்கப்புறம் தான் மெயின்டைன் பண்ண டைம் கிடைக்கல. இல்லைன்னா நானும் க்ளீனாக வச்சுருப்பேன். எனக்குலாம் க்ளீனாக இல்லைன்னு பிடிக்காது. சண்டையே வந்துடும் வீட்டில். ஆனால் எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் கட்டுத்தறி ஃபுல்லாக நீட்டாக இருக்குது. கட்டுத்தறி நீட்டாக இருக்குது, வீட்டு சுற்றியும் நீட்டாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பளிச்சாக இருக்குது. அந்த கார் பக்கத்தில் எப்போயும் குப்பையாக இருக்கும், நீட்டாக இருக்குது. ஆமாம் ஆமாம், செம்மண் தான் ஓட்டுது ஃபுல்லாக. அங்கே மழையே இல்லைண்ணா, அங்கே மழையே இல்லைனாங்கிறேன். சரி, அப்போ ஓட்டுங்க, நானும் பேசிட்டேன்.
ஓட்டுறலான்னாக்கா ஓட்டுறேன். சரி அப்போ இவங்களே நாளைக்கு ஓட்டலாம் அப்படின்னா இது ஓட்ட சொல்லுங்க. அந்த முரமண்ணை அருகில் கொட்டிட்டு இவங்க மட்டும் வேணால் செம்மண் கொட்டிக்கலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு செம்மண் ஓட்டுற வேலை மீதி அதை பாருங்க. அதுதான் நானும் தாக்கத்து கட்டி நலிப்படுத்தணும்னா சொல்லுங்கண்ணா. என்ன வேலைங்கண்ணா? வேற ஒன்றும் பார்த்தீங்க வேஸ்ட்டு மண் தள்ளி போடலாமா? நீங்கள் எது வேணும் அப்புறம் ஓட்டிக்கலாம். சரி ரைட்டுண்ணா. ஓகே, நான் அப்போ காலையில் நேரமாக கூப்பிட்ருங்கண்ணா. சரிங்கண்ணா. ஓகேண்ணா. ரைட்டு. அது என்ன அப்படின்னா வேறு சரி. Hey. Hey. எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு பண்ணு. யூடியூப்லலாம் பணம் வருது. ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு மாதிரி வருது. இது வரைக்கும் பாருங்கள், வீடியோவில் சொல்கிறேன், இது வரைக்கும் $14 தான் வந்திருக்கு. நான் ஏன்னா வீடியோ வந்து ரெகுலராக போடுறதே இல்லை. $14 மந்த்லி 10,000 மாமா. இப்போ $100ண்ணா. டெய்லி வீடியோ போட்டால் வரும். வீடியோஸ் ஷார்ட்ஸை விட வீடியோஸ் தான் கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக வருது. அதனால தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் உடனே அமௌண்ட் ஏறாது. 1000 சப்ஸ்கிரைபர் அவங்க ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. 1000 சப்ஸ்கிரைபரு 4000 வாட்ச் ஹவர்ஸ். நம்ம ஃபஸ்ட்டில் வீடியோ போடுவோம்ல, அது எல்லாத்துக்குமே அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஏறாது. 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர்ஸ், 4000 மணி நேரம் நம்ம வீடியோ வந்து பார்த்துருக்கணும். பார்த்ததுக்கப்புறம் எலிஜிபிள் ஆகிடுவோம். நம்ம வந்து எலிஜிபிள் ஆனதுக்கப்புறம் மானிட்டைஸ் வந்து க்ரீன் கலர் டாலர் காமிக்கும், நம்மளுக்கு அமௌண்ட் டாலர் காமிக்கும். அந்த டாலர் காமிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம்னா அப்புறம் இப்போ என்னோடய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணிட்டேன். கூகுள் ஆட்சன்ஸில் இருந்து ஒரு பின் வெரிஃபிகேஷன் நம்பர் வரும். அதுவும் இப்போ 1 வீக் முன்னாடி தான் வந்துச்சு. அங்கே பாரு செயின் கழுத்தில் மாட்டிக்கிச்சு, சாரி மூஞ்சியில். அதுக்கப்புறம் இந்த பின் வெரிஃபிகேஷன் நம்ம வந்து பண்ணதுக்கப்புறம் நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட் இந்த யூடியூப்பில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ தான் நேற்று இப்போ 2-3 நாள் இருக்கும் எனக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ அமௌண்ட் வந்து டெய்லி இனிமேல் $100 வந்ததுக்கப்புறம் நம்ம மந்த்லி $100 வரலாம், $200 வரலாம். நம்ம வீடியோ போடுறத பொறுத்து தான் இருக்குது.
நம்ம மாட்டுப்பண்ணை பற்றி வீடியோ போடுறோம், வேறு எதுவுமே போடல. என்டர்டெயின்மெண்ட்னால் கொஞ்சம் வியூஸ் அதிகமாக பார்ப்பாங்க. நம்மளதில் ஒரு 400-500 பார்க்குறது பெரிய விஷயமா இருக்குது. அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு வந்து அமௌண்ட் வந்து வரும். எனக்கு ஒரு வீடியோஸ்க்குன்னு பார்த்தோன்னா மந்த்லி நான் பார்க்குறேன். இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. மந்த்லி வீடியோஸ் எவ்வளோ, ஒரு வீடியோக்கு வந்து அந்த மாதம் 1,00,000ன்னு சொன்னேன்ல, அந்த வீடியோஸ்க்கு வந்து நான் அந்த வீடியோக்கு மட்டும் அது வந்து ஒரு 19,000 வியூஸ் போயிருக்கு. அந்த வீடியோஸ் பார்த்துட்டு சொல்கிறேன். அதுக்கு எவ்வளோ மாதம் இப்போ ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ஏறி இருக்குன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். பால் கறந்து முடிச்சாரு, தண்ணி காட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பால் கறக்கணும். மழை விழுந்துகிட்டே தான் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? ஆமாம், நேற்று வாங்கிட்டு வந்த மாடு அது. அது எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து அது சுத்தமாக இது பிடிக்கல. ஏன்னா காம்பு சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இது எத்தனாவது ஈத்து இருக்குமாவா? 2வது ஈத்து. ஓ, பரவாயில்லையா? அமைதியாக தான் நிற்கிது. ஓ ஓ ஓ அவங்க 10 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டு இன்னும் வந்ததுலேருந்து நல்லா தீனி எடுக்கலை, நல்லா தண்ணி குடிக்கல. சரி பார்த்துட்டு அப்புறமே என்னன்னு பார்த்துக்கலாம், அப்புறமே அமௌண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓ ஓ சீம்பால் வருது. இப்பயே வருது மாமா. 10 நாள் ஆகும். மடி நல்லா இறங்கிருச்சுன்னா போதும். காலையில் நேற்று ஈவினிங் வந்தது. இன்னும் கொஞ்சம் கூட தீனி அதிகமாக எடுக்கலை. எப்படி இருந்தாலும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது, ஒரு கட்டுத்தரைக்கு போகும்போது தீனி எடுக்காது சரியா. தண்ணியும் குடிக்காது. ஒரு 2 நாள் ஆகும். சரி, இப்போ பால் கறக்கு நம்ம கேனில் சின்னதாக ஆயிடுச்சு. 40 லிட்டர் கேன் வந்து இப்போ 30 லிட்டர் ஆகிடுச்சு. இல்லை 40, ஆமாம், என்னோடய 30 லிட்டர் கேன் இப்போ 15 லிட்டர் ஆகிடுச்சு. ஏன்னா மாட்டை விற்றாச்சு. எதுக்குன்னு ரீசன் எனக்கு இன்னும் தெரில. எதுக்கு நம்ம மாட்டை விற்றீங்க? செனை பிடிக்கல. நாங்கள் வாங்கிட்டு வந்தது வந்து செனையே பிடிக்கல. அது 2 இல்லை, ஒரு மாடு செனை பிடிச்சிது. அதுக்கு காம்பு சின்னதாக இருக்குன்னு சொன்னேன்ல, அது வந்து எனக்கு அது விற்கவே மனசு வரல. இன்னும் பாருங்கள் ஏங்கிட்டே இருக்கேன். சரி, அந்த மாட்டை கொடுத்துட்டாரே, நம்மளே கம்மன் கறந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அவங்களுக்கும் அந்த மாட்டை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஏன்னா அது 2வது ஈத்து தான். எங்கள் வீட்டுக்கு வந்து தான் ஃபஸ்ட் டைம் போட்டுச்சு. அந்த மாடு செம்ம மாடு. அன்றைக்கி கூட நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் கண்ணுக்குட்டி போட்ட மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த மாடு தான். எனக்கு விற்கவே மனசே வரல. அவங்க தான் சின்ன காம்பாக இருக்குது, நீ இல்லைன்னா வேறு யார் கறப்பாங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டாங்க. அந்த ஒரு மாடு அது வந்து செனை தான். இப்போது 3 மாதம் செனை அது விற்றாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு மாடு விற்றது ரீசன் வந்து செனையே பிடிக்கல. நாங்கள் வாங்கிட்டு வந்து அது வத்தக்கறவை தான். ஆனால் வந்து இங்கே 3-4 ஊசி போட்டாச்சு, இன்னும் செனை பிடிக்கல. அதையும் விற்றுட்டோம். ஆனால் பால் வருது, ஒரு 7 லிட்டர் பால் வருது. இந்த கண்ணுக்குட்டியும் விற்றாச்சு. இந்த கண்ணுக்குட்டி எவ்வளோ ரேட்டுக்கு போகுங்க நீங்களே சொல்லுங்கள். 5000 இது விற்றது வந்து 5000. ஐயோ, அதையே சொல்கிறேன். சரி விடு, 5000க்கு விற்றாச்சு. ஆனால் இது எவ்வளோ ரேட்டுக்கு போகுன்னு சொல்லுங்கள். ஆனால் இது ஜாதி கண்ணுக்குட்டி, ஹச்எஃப், ஒரிஜினல் ஹச்எஃப். ஆனால் இது 500 5000க்கு கேட்டாங்க, கொடுத்துட்டோம். இங்கே வந்து ஃபுல்லாக அந்த உனிக்கு ஏதாவது நீங்கள் இயற்கை மருந்து ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். வீடியோ முழுசாக பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். பாய். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கேன் வந்து உள்ளார வச்சிட்டோம். ஏன்னா மழை வருது, அதனால் ஃபுல்லாக தண்ணியாயிருன்னு சொல்லிட்டு இங்கே வச்சுட்டாங்க. இப்போ எங்கள் அம்மா தான் வீடியோ எடுக்க போகிறாங்க. நாங்கள் 2 பேர் கறக்க போகிறோம். நானும் எங்கள் வீட்டுக்காரர் உட்காந்துட்டாங்க. இப்போ நானும் கறக்க போகிறேன். பிடிங்க.
எல்லா மாடுமே வாங்கிட்டு வந்த புதுசில் எல்லா மாடுமே கன்றுக்குட்டி போட்டுச்சு. இப்போ இந்த பால் வந்து ஃபஸ்ட்டு இருந்த மாடு வீட்டில் ஃபஸ்ட் டைம் வாங்கின மாடு. பாருங்கள் 6 மாதம் ஆச்சு. அதே அளவு ஒரு லிட்டர் பால் குறைஞ்சிருச்சு. காலையில் கொஞ்சம் சேர்த்தி வரும். இப்போ வந்து ஈவினிங் டைம் கொஞ்சம் குறைஞ்சி தான் வரும். அதே அளவுக்கு பாலை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, பால் கறந்து முடிச்சிட்டோம். அந்த 2 மாட்டோட பால் ஒரு 10 லிட்டர் பால் குறைஞ்சிருக்கும். இதுவும் ஃபுல்லாக இருக்குது, இதுவும் பெரியதாக இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. வீட்டுக்கு பால் வச்சிட்டேன். அவங்க தீனி போடுறேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே மக்களே, நம்ம சேனலில் ஏதாவது ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.